தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான தகவல்களுடன் எமது செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன் வணக்கம். இப்ப அந்த தீயை அணைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து குடியிருப்புல இருந்த உங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்களா? தொடர்ந்து தீயை அணைக்கும் பணி தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கக்கூடிய சாந்தோம் நெடுஞ்சாலையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பானது செயல்பட்டு வருது. குறிப்பாக 130 வீடுகள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 4 மணி அளவுல திடீரென இந்த இருக்கக்கூடிய 5வது மாடியில திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. குறிப்பாக கிரைண்டர்ல ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாகத்தான் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில உடனடியாக இந்த தீயானது மளமளவென பரவி 5வது மாடி, 6வது மாடி, 7வது மாடிக்கு இந்த தீ விபத்தானது நிகழ்ந்த நிலையில உடனடியாக அனைவரும் இந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு வாசிகளும் இவர்கள் அலறி அடித்து கீழே ஓட்டம் பிடித்துள்ளனர். உடனடி இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில மயிலாப்பூர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட 2 தீயணைப்பு வாகனங்கள்ல வந்த தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இது முழுவதுமாக கண்ணாடி மற்றும் பல்வேறு இடங்கள்ல சுற்றி இருப்பதால இந்த தீயை அணைப்பதில் தீயணைப்பு துறையினருக்கு கடும் சவாலாகவே இருந்து வருகிறது. இதனால மேலும் 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பிராண்டோ லிப்ட் கருவிகள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த பகுதியில 5வது மாடியில 2 வயதானவர்களும் அதே போல 8வது மாடியில 1 வயதானவர்களும் சிக்கியிருப்பதாக தெரிகிறது. இவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவதற்காக தான் தற்போது மேலும் தீயணைப்பு வாகனம் மற்றும் பிராண்டோ லிப்ட் கருவி அந்த வாகனம் வந்திருக்கிறது. கண்ணாடியை உடைக்கப்பட்டு அவர்கள் மீட்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரை. இருப்பினும் முழுவதுமாக இந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்படாததால மேலும் சில தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பிராண்டோ லிப்ட் மூலமாக, அதாவது ஏணி உள்ளிட்ட கருவிகள் மூலமாக அந்த நபர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரை. தொடர்ச்சியாக கருவிகளானது வந்தபடியே உள்ளது. அது மட்டுமின்றி இந்த தீ தடுப்பு உபகரணங்களுடன் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார். இன்று இந்த அடுக்குமாடி முழுவதுமே அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தங்க வைக்கப்பட்டிருப்பதால இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழலே ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரும் அந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. முற்றிலுமாக தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சாந்தோம் நெடுஞ்சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிக்கல்ல இந்த 3 நபர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன்.